நல்ல பழுத்த மேங்கோவா எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பல்ப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல ஜூசிங் பிளெண்டர்ல போட்டுட்டு நல்லா பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பல்ப் நல்லாவே கிடைக்குங்க. நல்லா மாவு மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சமா ரவை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன்ல தண்ணி ஊத்தி அதுல கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஏலக்காவும் சர்க்கரையும் ஆட் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் ஏலக்காய். இந்த ஸ்டேஜ்ல ரவா தண்ணில போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்தோடனே மேங்கோ பல்ப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே விடுங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாதான் பல்ப் உங்களுக்கு ரொம்பவே நல்லா மிக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம கட்டி கட்டியா இருக்காது. இந்த டைம்ல கொஞ்சமா நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுல அதுக்கு அடுத்தபடியா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சு அதுல கொஞ்சமா நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா மேங்கோ கேசரி கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுல தாளிச்சு விட்டுருங்க. மேங்கோ ரவா கேசரி ரெடியா இருக்கும்.